ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆதி மாரியம்மன் கோவில், அதாவது கண்ணபுரம் சமயபுரத்து கோவில் விழாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எப்பொழுதுமே வருஷம் மாலை போட்டு சமயபுரத்துக்கு போகிற வழக்கம் உண்டு. அங்கே போகும்போது தான் கண்ணபுரம் எடுத்தேன். அதாவது இன்றைக்கி ஏன் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நாங்கள் சமயபுரம் போகும்போது எல்லா கோவிலுக்கும் போயிட்டு அடுத்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை தான் சாமியை தரிசிக்கிறதுக்காக போயிருந்தோம். அதனால தான் இன்றைக்கி கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எப்பொழுதுமே சமயபுரம் வரங்க கண்ணபுரம் வந்துட்டு தான் போகணும். ஏன்னா கண்ணபுரம் வந்து சமயபுரம் பிறந்த இடம், தாய் வீடு. அங்கே வந்துட்டு நம்ம தரிசிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அங்கேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் சமயபுரமே போகணும். பெரும்பாலும் பேருக்கு தெரியும் கண்ணபுரம் வந்துட்டு தான் போகணும்னு. சிலருக்கு கண்ணபுரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. சமயபுரத்துலேருந்து அந்த ஆர்ச்சி வளைவுலேருந்து நடந்து வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு. ஆட்டோவிலையும் வரலாம். நம்ம ஃப்ரீ பஸ் இருக்குது, நீங்கள் அந்த பஸ்லேயும் வந்து அங்கே இறங்கிக்கலாம். காரில் வரதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்க வரீங்க அங்கே வந்து இறங்கிக்கிங்க. இது மாரியம்மன் கோவில் சமயபுரம் வந்துட்டாங்க. நம்ம சமயபுரத்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கம்பீரமாக. இங்கே தான் எப்பொழுதும் இது வந்து புதுசாக வச்சது. இங்கே வந்து நாங்கள் எப்போதும் உட்காந்துருப்போம். இப்போ வந்து அதை கொஞ்சம் கட்டியிருக்கிறாங்க. இது திங்கக்கிழமைங்கிறதுனால கூட்டம் இல்லை, செவ்வாய்க்கிழமைனா தான் கூட்டம் அதிகமாகும். நாங்கள் முதல் நாள் வந்து இங்கே தங்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டோம். முதல் நாள் வந்தால் தான் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். லைட் வெளிச்சத்தில் இந்த கோவில் கோபுரத்தில் கம்பீரமாக அம்மாவில் உட்காந்துருப்பாங்க. நைட்டில் தாங்க இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த கோவிலில் அந்த லைட்டு வந்து கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்கும். நிமிஷம் பாருங்கள். அந்த கோபுரத்தை மட்டுமே நீங்கள் பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாங்க. அந்த கோபுரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோபுரத்தில் அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அம்மாளுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இங்கே பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது எங்கள் ஊர் பக்கம்லாம் பூக்கள்லாம் ரொம்ப கலக்க கட்டியிருப்பாங்க, நல்லா இருக்காது. ஆனால் இங்கே திருச்சி பக்கம்லாம் பூ ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பொருளுமே நாங்கள் நைட்டே வாங்கி வச்சுருவோம். மாலை போட்டுட்டு போனாவே எல்லாேருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுக்குறதுனால நைட்டே எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சாமியை தரிசிச்சுட்டு அடுத்தது ஸ்ரீரங்கம் போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிடுவோம். பாருங்கள், எல்லாமே வந்து இந்த அம்மாள் தான், சமயபுரத்து அம்மாள் தான் அழகழகாக இருந்தாங்க. சிலை நம்ம வாங்கும் போகும்போது கூட இவ்வளோ ஒரு அழகாக இருக்காது. பாருங்கள், வாங்கலைன்னா நாங்கள் அதை எடுத்து வைக்கும்போது பாருங்கள், அந்த முகம் அமைப்பு அந்த இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. எல்லாேருக்கும் ஒவ்வொரு பொருள் நைட்டு வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக எல்லாேருக்கும் வாங்கி வச்சோம். பொதுவாகவே மாலை போட்டு போனால் நம்ம சமயபுரத்துக்கு போயிட்டு வரும்போது இல்லை மற்ற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு பொருளை தாளிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் அங்கே உள்ள போட்டோ வாங்கி கொடுக்குறது எனக்கு வழக்கம். அதனால் வாங்கியிருந்தேன். எல்லாத்துலேயுமே பாருங்கள் அழகாக இருப்பாங்க. அந்த பச்சை கலரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் கருவறையில் இருப்பாங்க. அதே குளத்தில் தான் கருவறையில் இருப்பாங்க. இன்னொன்று சிகப்பு கலரில் இருக்கிறது அதுவும் இருப்பாங்க. ஆனால் அந்த பச்சை கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா, குட்டி அம்மனாக இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க, அவங்க தான் அங்கே கருவறையில் இருப்பாங்க. இது எல்லாருமே அந்த வளையல் தாலிகரி மஞ்சள் குங்குமம் வாங்குறதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் நைட்டே வாங்கி வச்சுருவோங்க. வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எடுத்துகிட்டேன். மற்றவங்களும் எடுக்க சொல்லும்போது எடுக்கல. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக வருது. இது இந்த ஆங்கிளில் எடுத்துட்டாங்க. எப்பொழுதுமே நம்ம ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் நானும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நான் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. அடுத்து எல்லா கடையிலையுமே இது இருந்துச்சு. இது ஒருத்தவங்க வாங்குறதுக்காக வாங்கியிருந்தவங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கலை. அதை பார்க்குறதுக்கு என்னை விட்டுட்டு வரதுக்கும் மனசு இல்லை. வேறு வழி இல்லாமல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு முக அமைப்பு, அவ்வளோ ஒரு கலையாக போகிற இடமெல்லாம் அந்த அம்மா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். செல்லு எனக்கு எடுத்தவங்க இந்த இதில் எடுத்ததுனால தான் போட முடியல. எப்பொழுதுமே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே போவேங்க. ஆனால் சாமிங்களை போகும்போது சாமி கோயிலுக்குன்னு போகும்போது அங்கே உள்ள ஆர்வத்தில் அந்த எடுக்க முடியல. ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்தாங்க. நாங்கள் முதல் நாளே போனால் தான் மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் சாமி தரிசிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் முதல் நாளே போயிட்டோம். நான் எப்போ போனாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தரிசிப்பேன். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.